மையத்து தொழுகையில் எத்தனை சலாம் கொடுக்க வேண்டும், ஆதாரத்துடன் விளக்கு என்று கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பொதுவாக தொழுகையிலே ஒரு சலாமும் கொடுத்திருக்கிறாங்க, 2 சலாமும் கொடுத்திருக்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸ் ஜனாசா தொழுகைக்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பொதுவாக தொழுகையில் ஒரு சலாமும் கொடுத்திருக்கிறாங்க, 2 சலாமும் கொடுத்திருக்கிறாங்கன்ற மாதிரி ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோமோ, எனவே இது அப்படியே நேரடியாக ஜனாசா தொழுகைக்கும் பொருந்தும். அங்கேயும் நம்ம ஒரு சலாம் கொடுக்கலாம், 2 சலாமும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஒரு சலாம் கொடுத்ததான செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சுனனுல் குப்ராவில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சலாம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஒரு சலாம் ஜனாசா தொழுகையிலும் கொடுத்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்குது, மற்ற தொழுகையிலும் கொடுத்ததாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. 2 சலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா தொழுகையிலையும் கொடுத்திருக்கிறாங்க. எனவே அது ஜனாசா தொழுகைக்கும் பொருந்தும். எப்படி நம்ம பல விஷயங்களை பொதுவான தொழுகையுடைய சட்டங்கள்லேருந்து ஜனாசா தொழுகைக்கு நம்ம எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சலாமுடைய சட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், அதற்கு எடுக்கலாம். அல்லாஹ் மிக அறிந்தவர்.